நமோ ஹிமாலயா. இன்னைக்கு என்ன அப்படின்னா ஹெட் வெயிட். தான் தான் பெரிய ஆளு, இன்னும் என்ன வேணாலும் அதுக்கு பேர் சூட்டிக்கலாம். இது எப்போ ஒரு ஆளுக்குள்ள வருது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் பார்த்துருப்பாங்க லைஃப்ல, இல்லை பெரிய சக்ஸஸும் பார்த்துருக்கலாம். சம்வேர் அந்த ஒரு சக்ஸஸ் அப்படின்றத பார்த்துட்டா தான் தான் ஒரு பெரிய ஆள். ஒரு 10 விஷயம் தெரிஞ்சுட்டா தான் தான் ஒரு பெரிய ஆள். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு ட்ராப் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அவங்க அதை வந்து கடல் மாதிரி அதை பேசிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது ஞானத்தில் பேசுறது இல்லை, நான் சொல்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனா அதுக்கு வந்து நம்ம எனக்கு எல்லாமே தெரியுமா, நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது பேர் வந்து என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஏதோ 1-2 தான் இருக்கும். இந்த தன்மையில இருக்கிறவங்க கூட எப்படி இருக்கிறது, அது யார் உணர்த்துறது? இதை உணர்த்த வேண்டியது நீங்க தான். ஏமா எனக்கு இதெல்லாம் வேலை இல்லையாம்மா அப்படின்னா, எஸ் வேலை இருக்கு. யாருக்கு தெரியும், நீங்களே அப்படி இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே அப்படி இருக்கலாம். எனக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு ஓரளவு தெரியும், லைஃப்னா என்னன்னு தெரியும், வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், படிச்சிருக்கேன், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும், எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மாதிரி பேசுறது நீங்களா இருந்தனா ஃபர்ஸ்ட் நீங்களே உணரல. நீங்க எங்க போய் அடுத்தவங்களை போய் உணர்றது? இது தான் அப்படின்றது உள்ள வந்துட்டா இறைவன் கண்டிப்பாக வரமாட்டார். நீங்க என்ன விதமா ஒரு என்ன சொல்றது, ஒரு பயிற்சி, ஒரு இடத்துல நீங்க தீட்சை வாங்கிக்கலாம், அவங்களோட உபதேசங்கள் கேட்கலாம், கேட்டுட்டும் இதே மாதிரி டிராவல் பண்றவங்களும் இருக்காங்க. சரியா? அந்த பயிற்சி நீங்க பண்ணலாம். ஒரு கட்டம் போற மாதிரி இருக்கும், ஆனா உங்களால ரீச் பண்ணவே முடியாது. இப்ப நான் சொல்றது ஒரு சில பேருக்கு வந்து தீட்சணா என்னன்னு தெரியாது, எந்த பயிற்சி, எந்த குரு, என்ன யார்கிட்ட வாங்க சொல்லுது இந்த பொண்ணு இல்லை. நான் யாருக்கிட்டையும் போய் இங்க வந்து ஸ்பான்சரோ இல்லை இங்க அட்வர்டைஸ்மெண்ட்டோ நான் இங்க வந்து கொடுக்கல. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன், அந்த கிரியேட்டர், அந்த டிவைன், அந்த லைட் பார்ட்டிக்கல் ஆக்சுவலா உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு குரு என்பவர் அதை வந்து தூண்டி, அதாவது சும்மா ஒரு 10 வச்சு விடுவார், அவ்வளவுதான். எல்லார்கிட்டையுமே அதுதான் நம்ம டெய்லிக்கும் சொல்றது, பிகம் த லைட் பார்ட்டிக்கல். நம்ம எல்லாரும் ஒரு லைட் பார்ட்டிக்கல் தான். மேட்ரிக்ஸ்குள்ள சுத்துறதுனால தான் இந்த ஹெட் வெயிட், இது எனக்கு தான் தெரியும், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா அதுக்குள்ள தான் வருது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம ஒரு உபதேசத்தை நம்ம கேட்கிறோமா? தேவையில்லாத எல்லா விடயமும் பார்க்கிறோம். நேரடியா போய் யாராவது ஒரு குரு கிட்ட ஒரு உபதேசம் கேட்டிருக்கோமா? கேட்கறது இல்லை. சரி, இந்த ஹெட்வெயிட் பத்தியே பேசுவோம். இந்த மாதிரி ஹெட்வெயிட்டுக்குள்ள இப்படி இருந்தீங்க அப்படின்னா இறைவன் உங்களுக்குள்ள வரவே மாட்டார். இறைவன் வந்தா என்ன, வரலன்னா என்ன, எனக்கு தோன்றதை நான் செய்ய போறேன் இந்த லைஃப் டைம்ல. இதுக்கப்புறம் ஒண்ணு வருமே இல்லை, இதை சுத்தி இந்த லைஃப் பர்த்லயே சில பேருக்கு அடி விழுவோம். எல்லாமே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த அளவு ஒன்றும் செய்யாது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. உங்களால கால்குலேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஹெட்வெயிட்னால இறைவன் கண்டிப்பா வரமாட்டாரு. திருப்பியும் சொல்றேன், நீ யாருக்கிட்டையாவது தீட்சை வாங்கி நீங்க பயிற்சி பண்றீங்க, ஒரு சில ஸ்டெப் போறீங்க அப்படின்னா அந்த ஒரு அகங்காரம், அந்த ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி தன்மையிலையும் போகக்கூடாது. நான் தீட்சை வாங்கல, எனக்கு அப்படி இந்த பதிவு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படியும் இல்லை. நீங்க தீட்சை வாங்கலனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த தன்மையில போகக்கூடாது. அந்த தன்மையில போனீங்கன்னா நீங்க சாதாரணமா வாழ்றீங்களா இந்த வாழ்க்கை, 3D வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில கூட உங்களால ஒரு சரியான ஒரு சக்சஸ் பாத், நீங்க இப்போ ஒரு நல்ல வேலை மேல போயிட்டே இருக்கணும், இல்ல என் ஃபேமிலி வந்து செழிப்பா இருக்கணும் நினைச்சா கூட வராது. காரணம் என்னன்னா
உங்களுக்குள்ள ஒரு ஒரு கைண்ட்னஸ் இல்லை, ஒரு கருணை இல்லை. தாண்டது வந்ததுக்கு அப்புறம் கைண்ட்னஸ் எங்கேருந்து வரப்போகுது? அப்படியே மீறி நீங்கள் தானம் பண்ணாலும் சரி, நான் பண்ணுறேன் அந்த அந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க. அப்படி இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் இறைவன் வரமாட்டாரு. உங்ககிட்ட இருக்கலாம், தானத்துக்கு கொடுத்தாலும் அந்த கிரெடிபிலிட்டியே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உபதேசம் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ஆனால் கிரெடிபிலிட்டி எடுத்துக்கவே கூடாது. அது எல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்லி கையை மேலே ஏற்றி சொல்லிட்டு போயிடணும், யார் நன்றி சொன்னாலும். ஆனால் இந்த ஹெட் வெயிட் உள்ள ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எல்லாத்தையும் எடுத்து அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போட்டுருப்பாங்க. அந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டதுக்காகவும் அவங்க அனுப்பியிருப்பாங்க. நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லை அவங்க என்ன ஸ்தானத்தில் அவங்க என்ன ஒரு வைப்ரேஷனில் சொல்லிட்டு போனாங்கன்னு உங்களால யோசிக்க முடியாது. ஓகே, ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து அனுப்பிப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஹெட்வெயிட் இதெல்லாம் அவ்வளோ இதுதான் கீழே இறக்கி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியானது தான். அதை அந்த வெயிட்டை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு பாருங்களேன். ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட கூட உங்களால் கற்றுக்க முடியும். நிறைய விஷயம் இருக்கு. அது 1 வயசோ இல்லை 2 வயசு குழந்தை அப்படின்னா இதில் கூட ஒரு ஹெட் வெயிட். நான் உன்னோட எவ்வளோ பெரிய ஏஜ் தெரியுமா? இதுவும் ஒரு ஹெட் வெயிட் தான். உன்னோட நான் எவ்வளோ படிச்சுட்டேன்னு தெரியுமா? உன்னோட நான் எவ்வளோ பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு தெரியுமா? எல்லாமே ஹெட் வெயிட் தான். என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்க கிட்ட கூட ஒரு ஹெட் வெயிட் இருக்கும். நான் ஹஸ்பண்ட், இது என்ன? எவ்ரிவேர் ஹெட் வெயிட். இந்த ஹெட் வெயிட்டாக இருக்கிறவங்க கிட்டலாம் இறைவன் வரவே வரவே மாட்டார். ஒரு எட்டி கூட பார்க்க மாட்டார். அவர் எப்படி வருவார்? நீங்க ஒளியா மாறுறதுக்காகத்தான் இந்த உடலை எடுத்துருக்கீங்க. இந்த உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து மாறுங்க. வெயிட்டெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஸ்மூத்தா பார்க்க ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. நம்ம எங்க சரண்டர் பண்றது? நம்ம அப்படின்னு நிற்கும் போது எப்படி சரண்டர் பண்ணுவீங்க? ஆப்வியஸா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயம் நல்லதுக்கு, இதுல இன்னொரு நெகட்டிவிட்டி என்ன தெரியுமா? ஒரு விஷயம் அந்த கிராஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஆட்கள் சூப்பரா வந்து கிரெடிபிலிட்டி, அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்குவாங்க, நான் தான் அந்த மாதிரி. ஆனா அவங்களால தான் அந்த கிராஃப் கீழே விழுந்திருக்கும், ஆனா அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி பண்ணா சுத்தி இருக்கவங்களுக்கும், அந்த ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லை ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பண்ணுறோம், இப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் எல்லாருக்குமே ப்ராப்ளமாக தான். அவங்கள ஒதுக்கி விட நான் சொல்லலை, அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் தயவு செஞ்சு மாறுங்க. ஹெட் வெயிட்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால உங்கள் லைஃப்பில் நீங்களே சறுக்கியிருப்பீங்க. நல்லா போகிற மாதிரி தெரியும், சத்தியமாக சொல்கிறேன், அது சறுக்கிடும். அது அப்படியே போய் நீங்கள் போய் சமாதி ஏறுவீங்களா? அப்படிலாம் ஆக முடியாது. எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இது மட்டும் நீங்க தப்பிச்சு போயிருவீங்களா? கூட இருக்கவங்க எத்தனை பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கேட்காதா? எல்லாமே அக்கௌண்டபிள். ஏதோ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் பெரிய இது அப்படின்னு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களை ஒருத்தவங்க படைச்சிருக்காங்க, நீங்க அப்ப அவங்களுக்குலாம் எவ்வளவு ஹெட் வெயிட் இருக்கணும்? நீங்க வேணா அந்த 3Dல உட்காந்துட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம், ஆனால் உங்களையே ஒருத்தர் படிச்சிருக்காரு, அவருக்கு எவ்வளவு பெரிய ஹெட் வெயிட் இருக்கும். அவர் எப்படி எட்டி பார்ப்பார்? ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரியறதே ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடும். ஏன்னா இங்கே சுத்திக்கிட்டே இருக்க போறீங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருந்தால் கண்டிப்பா சுத்துவீங்க. யாராவது வந்து சொன்னா கூட உங்களுக்கு தான் ஏத்துக்கிற தன்மையே இருக்காதுல்ல. எனக்கு எல்லாமே தெரியும், இறைவனா எனக்கு எல்லாம் தெரியும். அந்த கோவில் போகலாம், இந்த மசூதிக்கு போகலாம், இல்லை இந்த சர்ச்சுக்கு போகலான்னு இப்படி ரிலீஜியஸாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தவிர, ஆனால் எல்லா ரிலீஜனுமே ஒன்று தான் சொல்லுது, நம்ம அதையும் பார்க்கறது இல்லை. இது எல்லாமே ஒரு வழிகாட்டு தான். இந்த வழியில போய் இறைவன் ஆகணுன்றது தான் எல்லா மதம் எல்லாமே சொல்லுது. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதும் அதுக்கு தான். இதையும் ஹெட் வெயிட்டை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் வீடியோவை லென்த்தாக போனா கொஞ்சம் பார்க்கணும். எல்லாமே எனக்கு தெரியும், இந்த டாபிக் எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியே உங்களுக்கு பிரச்சனை வருது உங்க லைஃப்ல, ஒரு பிரச்சனை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுதா? ஹெட் வெயிட் உள்ள ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ளம் வருது அவங்களாலையும் யாராலையும் சம்திங் அவங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மேக்ஸிமம் அதை ஹேண்டில் பண்ணவே தெரியாது, அதை விட்டு நவுற ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் போகும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்போ அவங்கள ஏன் ஒரு நாலேஜே இல்லை. அவங்களெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுங்க, அவங்கள மாற்ற முடியும்.
கொஞ்சம் ஹார்ட் இதாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்டெப்பனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மென்மையான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் இல்லையா, அது யாராவது டச் பண்ண முடியும்னா அதை டச் பண்ணி அதை புரிய வைக்கலாம். அக்காவை அந்த ஆளுகளை ஒதுக்கி விட்டு அப்படியே போயிடணும் அப்படின்லாம் இல்லை, துரத்தி விட்டுருணுமா அப்படியும் இல்லை, அவங்களோட ஜென்மமே இல்லையா அப்படியும் இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இமோஷன்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஸ்டம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. நீங்க அந்த ரேஞ்சில் இருக்கீங்க, நீங்க திருப்பி வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை திருப்பி நீங்களும் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் சொல்றேன், அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஆளுங்களை பார்த்தீங்கன்னாவோ இல்லை உங்க கூட இருக்காங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுங்க. இல்லை நீங்கள் தான் அந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி இந்த 2024 2025ல் ஹெட்பேட் எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கெல்லாம் வீடியோ வந்துட்டு பேசுறது இதெல்லாம் ரொம்ப வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஏன்னா நம்ம எந்த டெக்னாலஜியில் எந்த லெவலில் வந்து நின்றுட்டுருக்கோம், எல்லாமே ஒரு அப்டேட்டட் வெர்ஷனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்னும் இந்த ஹெட்வெயிட் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு குவாலிட்டி. நம்ம டிவைன் ஆக மாறணும், நம்ம லைட் பார்ட்டிகளாக மாறணுன்றத மட்டும் உங்கள் மைண்டில் கொஞ்சோண்டு ஏற்றிக்கிட்டா கூட அந்த பாதை உங்களை மேக்னெட்டிக் மாதிரி இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கேருந்து சதறி போயிட்டீங்களோ இல்லை நீங்கள் வலி மாறி போறீங்களோ அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அந்த மேக்னெட்டிக் கொஞ்சமாச்சும் உங்களை இழுக்கும். ஹெட்வெயிட் இருந்தால் கண்டிப்பாக இறைவன் பார்க்கவே மாட்டார். பிகாஸ் உங்களே கிரியேட் பண்ணதை அவங்க தான். அது ஹிம்மாக இருக்கலாம், இல்லை ஹராக இருக்கலாம், என்ன ஜெண்டர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து அது டிவைன் ஃபார்ம் லைட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்துருக்கோம் தவிர இந்த ஹெட்வெயிட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு உண்மையான அன்பு தோற்றத்தில் இருங்க. இறைவன் கண்டிப்பாக உங்களோட இருப்பார். அவர் இருந்த எல்லாமே வரும். ஹெட்வெயிட் என்ன, இதை விட வெயிட்டானதெல்லாம் நிறைய அவர் செய்வார். Sending you all love and light. Become the light particle. ஒளியாக மாறுவோம். ஏன்னா அங்கிருந்தா நம்ம வந்துடும். நமோ ஹிமாலயா.